அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அன்பு தாய் பாடசாலையான ஆஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயம் தனது 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்து பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது பாடசாலையின் அபிவிருத்தியில் அழியாத இடம் பிடித்த, எமது பாடசாலையின் கல்வி வளர்ச்சியில் அழியாத தடம் பதித்த முன்னாள் அதிபர் முஹம்மது லெப்பை உதுமான் லெப்பை அபுல் ஹசன் அவர்களை இந்த வீடியோ தொகுப்பில் ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன். ஏவான் என்ற வணிக சாம்ராஜ்யத்தின் அதிபதி, பெரிய ஒரு பிரபலமிக்க தொழிலதிபர் என்று எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு தொழிலதிபர். இவரும் எமது பாடசாலையில் அதிபராக கடமையாற்றிருக்கிறாரா? இவருக்கும் எமது பாடசாலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? வாங்க இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கலாம். எமது பாடசாலையில் இதுவரை காலமும் கடமையாற்றிய அதிபர் பட்டியலை பார்க்கும் பொழுது எமது ஊரிலிருந்து எமது பாடசாலைகள் கடமையாற்றிய முதலாவது அதிபர் என்ற பெயரையும் இவர் பெறுகிறார். இவர் 1936 2ஆம் மாதம் 5ஆம் தேதி முஹம்மது லெப்பை உதுமான் லெப்பை மற்றும் ஃபாத்திமா தம்பதிகளுக்கு 4வது பிள்ளையாக அவர் குடும்பத்தில் பிறக்கிறார். சிறு வயதிலிருந்தே கல்வியில் ஆர்வமுள்ள மாணவனாக இருந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை கெகிராவ பெப்டிஸ்ட் மிஷன் பாடசாலையில் கற்றதோடு தன்னோடு கல்வி பயின்ற சக நண்பர்களுக்கும் கல்வி கற்பதற்காக உதவி செய்து தன்னோடு கல்வி பயணத்தில் அவர்களையும் கூட்டிச் சென்றிருக்கிறார். இவ்வாறு தனது கல்வி பயணத்தை தொடங்கிய இவர் 1959ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமனம் பெற்று எமது பாடசாலைக்கு வருகிறார். குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்தில் நியமனம் பெற்ற முதல் முஸ்லீம் ஆசிரியர் என்ற பெருமைக்குரியவரும் இவரே. ஒழுக்கம், கட்டுப்பாடு, கல்விக்கான அர்ப்பணிப்பு போன்றவற்றால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு சிறந்த ஆசிரியராக இவர் திகழ்ந்திருக்கிறார். மற்றும் தனது சேவை காலத்தின் ஆரம்ப கட்டங்களில் கண்டி ட்ரைனிங் காலேஜிற்கு சென்று பயிற்சி பெற்று மீண்டும் எமது பாடசாலையிலேயே ஆசிரியர் சேவையை தொடர்ந்திருக்கிறார். இன்றும் ஊர் போற்றக்கூடிய அல்ஹாஜ் எம்யூ அபுல் ஹசன் அவர்கள் எமது பாடசாலையில் ஆசிரியராக நீண்ட காலம் கடமையாற்றி 1969-70 காலங்களில் எமது பாடசாலையில் அதிபராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அவர் அதிபராக இருந்த காலகட்டங்களில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொருளாதார அபிவிருத்தி போன்றவற்றை முன்னிறுத்தி எமது பாடசாலைக்கு பல அபிவிருத்தி திட்டங்களையும் சேவைகளையும் செய்திருக்கிறார். இவருடைய சேவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது எமது பாடசாலையில் நிலவிய பெரும் ஆசிரியர் பற்றாக்குறையை தூர இடங்களிலிருந்து சிறந்த திறமையான ஆசிரியர்களை கொண்டு வந்து நிவர்த்தி செய்திருக்கிறார். உதாரணமாக ஏராவூரிலிருந்து இப்ராஹிம் ஆசிரியர், பானகுமையிலிருந்து ராசிக் ஆசிரியர், மாத்தலை ரத்துடலிருந்து அன்வர் ஆசிரியர் போன்ற சிறந்த ஆசிரியர்களை கொண்டு எமது பாடசாலை மாணவர்களின் கல்வி சேவைக்கு சிறந்த சேவையாற்றிய அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு அதிபர் அபுல் ஹசன் அவர்கள் தனியாருக்கு சொந்தமான 1/2 ஏக்கர் காணியை அரசாங்கத்தின் உதவியோடு பாடசாலைக்கு பெற்றுத்தந்து பாடசாலையின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு பாரிய பங்காற்றியிருக்கின்றார். மேலும் எமது பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டியுள்ளார். சான்றாக அமெரிக்காவிலிருந்து வழங்கப்பட்ட பிஸ்கெட், பால் போன்ற சத்துணவு திட்டங்களை எமது பாடசாலைக்கு அறிமுகப்படுத்தி மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து மாணவர்களின் உடல் நலத்தையும் கல்வி ஆர்வத்தையும் மேம்படுத்தியுள்ளார். எமது பாடசாலையான ஆஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயத்தின் இந்த 75 வருட காலத்தில் மிகவும் நினைவுகூரப்படுகின்ற ஒரு அதிபராக அபுல் ஹசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இவர் எமது பாடசாலைக்கு மட்டுமல்ல, ஏனைய பாடசாலைகளிலும் அதிபராக தனது கல்வி சேவையை வழங்கியிருக்கின்றார். உதாரணமாக கெம்ரிகேஸ்வர முஸ்லீம் மகாவித்யாலயம், அது மட்டுமன்றி எமது அயல் கிராமமான நந்திகா முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் தனது கல்வி சேவையை அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய அதிபராக அவர் திகழ்ந்திருக்கிறார். இவர் ஆற்றிய இன்னும் ஒரு பாரிய சேவைதான், இவர் எமது பாடசாலைக்கு மட்டுமல்லாமல் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் பாரிய கல்வி சேவையை வழங்கியிருக்கின்றார். உதாரணமாக மருதங்கடவுளையில் ஒரு முஸ்லீம் பாடசாலை வருவதற்கு இவரும் இவருடைய நண்பர்களான ராவுத்தர் ஆசிரியர் மற்றும் தாஜுதீன் ஆசிரியர்கள் இணைந்து செயற்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதிபர் எம்யூ அபுல் ஹசன் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் கற்ற மாணவர்களான ஆசிரியர் இஸ்மாயில், ஆசிரியர் ஷரீஃப்தீன், ஆசிரியர் ராவுத்தர், ஆசிரியர் அகமத் அவர்கள் போன்றவர்கள் சமுதாயத்தில் பிற்காலத்தில் சிறந்த கல்வியாளராக இருக்கிறார்கள். இது அவரின் கற்பித்தலின் தாக்கத்தையும் தரத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதிபர் எம்யூ அபுல் ஹசனான இவர் தனது ஓய்வு பெறும் காலத்திற்கு முன்பே இன்னொருவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஓய்வு பெற்று தனது சொந்த வணிகத்தில் ஈடுபட்டார். எமது பாடசாலையில் ஆசிரியராக தொடர்ந்து அதிபராக பொறுப்பேற்று பல மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிய ஒரு சிற்பியாக இவர் திகழ்ந்திருக்கிறார். எமது ஊரில் இன்றும் கல்வி கற்று
தலை நிமிர்ந்து நிற்கும் உலமாக்கள் கல்வியாளர்கள் உருவாவதற்கு இவர் வழிவகுத்துள்ளார். இறைவன் தனக்கு அளித்த பொருளாதாரத்தை வெறும் செல்வமாக பார்க்காமல் ஊரின் அறிவுச் சொத்தாக மாற்றிய மாமனிதர் இந்த எம்யூ அபுல் ஹசன் அதிபர் அவர்கள். இவர் கல்வியில் தலை சிறந்த அதிபராக இருந்தது மட்டுமன்றி வணிகத்திலும் நம்பர் ஒன்னாக திகழ்ந்திருக்கிறார். வணிகமும் கல்வியும் இவரோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. இவருடைய மகன்கள் மற்றும் பேர பிள்ளைகள் வணிகத்திலும் சரி கல்வியிலும் சரி தலை சிறந்து விளங்க வித்திட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய குடும்ப பின்னணியை அவதானிக்கும் பொழுது வணிகத்தில் அவருடைய மகன்களும் பேர பிள்ளைகளும் அவர் உருவாக்கி சென்ற ஏவான் சாம்ராஜ்யத்தை, ஏவான் என்ற வணிகத்தை மென்மேலும் வலுவடைய செய்ய இன்றும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். வணிகத்தில் மட்டுமல்லாது கல்வியிலும் இவரது வாரிசுகள் மேலோங்கி காணப்படுகின்றனர். சான்றாக இவரது மூத்த மகன் அல்ஹாஜ் மாஹிர் ஒரு ஆசிரியர் என்பது யாவரும் அறியா உண்மையாக காணப்படுகின்றது. மேலும் இவருடைய பரம்பரையை கல்வி வரிசையில் அவதானிக்கின்ற பொழுது பொருளாதாரத்திலும் வணிகத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கின்ற இவர் தனது ஒரே மகளை எமது பிரதேசத்தின் பிரபல ஆசிரியரான ரம்சான் அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்வானது அதாவது தனது ஒரே மகளை ஒரு ஆசிரியருக்கு திருமணம் செய்து வைத்திருப்பது என்பது இவர் கல்விக்கு அளிக்கின்ற முக்கியத்துவத்தை பிரதிபலித்து நிற்கின்றது. இவர் வழி பேரனான ருஷ்தி என்ற மாணவன் சிறு வயதிலிருந்தே கல்வியில் மிக ஆர்வமுள்ள வெற்றியாளராக காணப்பட்டிருக்கின்றார். பாடசாலை மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி தேசிய மட்டம் வரை சென்று தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். புலமை பரிசில் சிறந்த புள்ளிகள் காபோதர சாதாரண தரத்தில் 9A மற்றும் உயர்தரத்தில் 3A பெற்று இன்று பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார். மேலும் இவரது ஏனைய பேர பிள்ளைகளும் வணிகப் பிரிவிலும் விஞ்ஞான பிரிவிலும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் சமுதாயத்திற்கு சிறந்த பிரஜைகளாக மாறி அதிபர் அபுல் ஹசன் அவர்களின் பெயர் காக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அதிபர் எம்யூ அபுல் ஹசன் அவர்கள் தனது வாழ்நாளில் வணிகத்திலும் கல்வியிலும் தலை சிறந்து விளங்கியதோடு தனது அடுத்த வாரிசுகளுக்கும் கல்வியிலும் வணிகத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான வழிகாட்டுகளை காட்டிச் சென்றிருக்கிறார் என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. 2015 ஜூன் 1 அவர் எம்மை விட்டும் மண்ணை விட்டும் பிறந்திருந்தாலும் அவருடைய மனிதநேயம், அவர் கல்விக்காக ஆற்றிய சேவை, அவருடைய ஏனைய சமூக சேவைகளும் என்றும் என் நெஞ்சில் நிலைத்திருக்கின்றது. அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். எமது பாடசாலை வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்பட வேண்டிய அதிபர் எம்யூ அபுல் ஹசன் அவர்கள். அவரை பற்றிய தொகுப்பை என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு அதிபரை பற்றிய தகவலோடு உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்.